விருப்பம் போல் துணை அமைய தமிழ் மேட்ரிமோனி ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். என்றென்றும் தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ். ஆனா இது வரைக்கும் நான் ஸ்டெர்லைட்டுக்குள்ள நான் காலை வச்சதில்லை, உள்ள போனதில்லை. இது வரைக்கும் எத்தனையோட அவங்க கூப்பிட்டுருக்காங்க, நான் உள்ளேயே போக மாட்டேன். ஏன்னா அப்ப இருக்கிற காலகட்டம் அப்படி ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை, ரொம்ப மோசமா அந்த ஊர்ல வந்து ஸ்டெர்லைட்டை பத்தி வருது, பல பிரச்சனைகள். ஜெயலலிதா அம்மா வந்து இந்து கூப்பிட்டு அங்கே தூத்துக்குடியை வந்து இண்டஸ்ட்ரியல் ஹப்பா மாற்ற போகிறேன், அதுக்கு மீடியா சப்போர்ட் வேணும், அதுக்கு நீங்கள் உங்களை மாதிரி ஹிந்து மாதிரி ஆட்கள் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு அவங்க ஏதோ டிசைட் பண்ணி ஒரு ஃபுல் டைம் ரிப்போர்ட்டரை டெவலப்மெண்ட்டுக்கு தான் அனுப்புகிறாங்க. டெவலப்மெண்ட் ரிப்போர்ட்டிங். அவங்க என்ன போட போகிறீங்க, இந்துல ஒரு பாரா போடுவீங்களா, எங்களுடைய ஸ்கில்டு, அதனால் நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு சொன்னோன்னா ஷீ காட்டு ரொம்ப ரொம்ப அப்ரைட் ஆகிட்டாங்க. சீஃப் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட்டுக்கு டெலகிராம் அனுப்பிச்சிருக்காங்க. போலீஸ் வயலன்ஸ் அட் குடியங்குளம், ஆல் ஹவுசஸ் வேர் டேமேஜ்ட், நோ ட்ரிங்கிங் வாட்டர், நோ ஃபுட் அப்படின்னு சொல்லி அடிக்கிறாங்க. இது எங்கே இருக்குது சார் அப்படின்ட்டு. அப்போ எனக்கு தெரியல, நான் எப்போ பண்ணுறேன் அப்படின்னாரு. சார் இந்த மாதிரி எங்கள் ஊரில் கடற்கரையில் அளவுக்கு மீறி மண் எடுக்கிறாங்க, அதனால எங்களுக்கு வந்து வாழ்வாதாரம் பாதிக்கப்படுதுன்னு அங்கே இருக்கிற சர்ச் ஃபாதர் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுறாரு, ஒரு லெட்டர் அனுப்புகிறாங்க. விகடன் நேயர்களுக்கு வணக்கம். ஆடுகளம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஒரு பத்திரிகையாளர் நீண்ட காலமாக களத்தில் நின்று பல சமூக அவலங்களையும், ஆட்சியாளர்களின் அடக்குமுறைகளையும், காவல்துறையின் அத்துமீறல்களையும் தன்னுடைய எழுத்துக்களால் உலகத்திற்கு வெளிச்சம் போட்டு காட்டுகிற பல பத்திரிகையாளர்கள் இங்கு உண்டு. அதற்காக அவர்கள் பல அச்சுறுத்தல்களையும் தாக்குதல்களையும் கூட எதிர்கொண்டு வருகிறார்கள். அப்படிப்பட்ட பத்திரிகையாளர்களை அழைத்து தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு மேடை தான் விகடனின் இந்த ஆடுகளம் நிகழ்ச்சி. அந்த வகையில் 40 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டில் பத்திரிகை துறையில் துடிப்புடன் செயலாற்றி வரும் மூத்த பத்திரிகையாளர் திரு இளங்கோவன் ராஜசேகர் அவர்களை இப்போது சந்திக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். இந்த காலகட்டத்தில் தகவல் தொழில்நுட்பம் ரொம்ப வளர்ந்துருக்க, பல வசதிகளோடு இருக்கிற ஒரு காலகட்டம், செல்ஃபோன், சோஷியல் மீடியா அப்படின்னு இருக்குது. இப்போ பிரேக்கிங் நியூஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு சர்வசாதாரணமாக போச்சு. அது ஒரு பெரிய ஆச்சரியம் இல்லை இந்த காலத்தில் பிரேக்கிங் நியூஸ் கொடுக்கறது. ஆனால் ஒரு 40 வருஷம் முன்னாடியே பல பிரேக்கிங் நியூஸ் கொடுத்தவர் வந்து நீங்கள். அது எப்படி சாத்தியமாச்சு? 1977, 79 யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸில் எம்ஏ இங்கிலீஷ் முடித்தேன். அப்போ நாங்கள் அந்த எம்ஏ இங்கிலீஷ் படிக்கும்போதே ஒரு இன்டர்னல் ஜேர்னல் ஒன்று நடத்தினோம். அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. இன்னொன்று படிக்கும்போதே எங்களுக்கு இந்த சமூக அவலங்கள், அந்த சமூக நிலை இதில் பற்றி எங்களை ஒரு விதமான ஒரு ஈர்ப்பு, அதை வந்து வெளியே நம்ம கொண்டு வரணும். அப்போல்லாம் இவ்வளவு மோசமாக இல்லை. இந்த மாதிரி இப்போ மீடியா இருக்கிறதுனால எல்லாம் வெளியே வருது. முந்தியெல்லாம் அப்படிலாம் வராது. ரொம்ப அதெல்லாம் நம்ம யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம அதில் இன்வால்வ் ஆகிக்கணும் அப்படின்னு இருந்ததுக்கு அதுக்கு ஒரே வழி என்ன இருக்குன்னு பார்த்தா மீடியா. அப்போ மீடியா ஒரு அட்ராக்ஷன். மீடியான்றது வந்து வெளியே, அதாவது பிரிண்ட் மீடியா, அப்போ வேறு எந்த மீடியாவும் இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி. அதுக்கு வரணும் அப்படின்னும் போது இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையில் ஒரு விளம்பரம் வருது. இந்த மாதிரி ரிப்போர்ட்டர்ஸ் கம் சப் எடிட்டர்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. 1979 அதுக்கு அப்ளை பண்ணுறேன். பட் ஆனால் எனக்கு கிடைச்சது வந்து ஸ்போர்ட்ஸ் ரிப்போர்ட்டிங். ஆரம்பத்தில் சேர்ந்தது. ஆமாம், அது கிட்டத்தட்ட நான் ஸ்போர்ட்ஸ் ரிப்போர்ட்டிங்லேயே 7 வருஷம் இருந்துட்டேன். இந்தியன் எக்ஸ்பிரஸ். ஆமாம், அதில் இருந்தேன். சென்னையில் ஒரு 3 வருஷம் இருந்தேன். அப்புறம் ஒரு விஜயவாடா போனேன். அப்புறம் திருப்பி சென்னைக்கு வரேன். சென்னைக்கு வந்துட்டு தென் ஐ காட் ட்ரான்ஸ்ஃபர் டு மதுரை. மதுரைக்கு அனுப்புகிறாங்க. அப்போ வந்து 1985, 86, 87 மதுரைக்கு போகிறேன். மதுரையில் ஒரு 3 வருஷம் இருக்கிறேன். ஸ்போர்ட்ஸில் ஒரு 3-4 வருஷம் இருக்கிறேன். ரஞ்சி டிராஃபி, நேஷ்னல் ஃபுட்பாலு, பேஸ்கெட் பாலு, இதில் எல்லாம் கவர் பண்ணிட்டு 87 ஜெனரல் ரிப்போர்ட்டிங்க்கு உள்ள மதுரையில். ஆமாம், மதுரையில் தான் ஃபஸ்ட்டு உள்ள நுழைகிறேன். அப்போ தான் எனக்கு இந்த ஸ்பேஸ் கிடைக்குது. இந்த சமூக இதெல்லாம் பற்றி நம்ம எழுதணும் அப்படின்றதுல, அதில் வெளியே கொண்டு வரணும் பல விஷயங்களை அப்படின்னு ஒரு அர்ஜி வந்துகிட்டே இருக்கு. அதனால அந்த இதில் வந்து நான் பொதுவா மதுரை அப்படின்னாவே அந்த சமூக பிரச்சனைகள் வந்து அதிகமா இருக்கக்கூடிய வந்து அது ஒரு பகுதி. அது தானாவே உங்களுக்கு அந்த ஒரு ஏற்கனவே உங்களுக்கு அப்படி ஒரு உணர்வு இருந்ததுனால நீ அதுல இன்வால்வ் ஆகி. ஏன்னா காலேஜ் டேஸ்லயே நம்ம பழன ஆளுக பூராமே ஒரு ஒரு
இடதுசாரி கொஞ்சம் அந்த தாட்ஸ் இருக்கிற மாதிரி, இல்லை ஒரு ப்ராக்ரஸிவ். அந்த காலத்தில் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி தான் இருந்தாங்க. அது போஸ்ட் கிராஜுவேட்லாம் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்ல டிஸ்கஷனு, பெரிய இஷ்யூலாம் எடுத்து பண்ணுவாங்க. அப்படி இருந்துச்சு. ஸோ அதனால நம்ம அதில் நல்லா டியூன் ஆகி அப்படியே வரோம். சரி, ஒரு 7-8 வருஷம் கழிச்சு இந்த ஸ்பேஸ் கிடைக்குது, சரின்னா அதை எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். ஆமாம், நீ மதுரை அப்படின்னா அந்த காலகட்டத்தில் மற்ற எல்லா மாவட்டங்களுக்கும் நிருபர்கள் இருக்க மாட்டாங்க. இப்ப தென் மாவட்டங்கள் அப்படின்னா ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர், அப்ப வந்து தேனி, ராமநாதபுரம், திண்டுக்கல். ஆமா, அப்ப எல்லாம் ஒன்னா இருந்தது மாவட்டங்கள். மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் ஒரே மாவட்டம். முகவை மாவட்டம் மதுரை இருந்தது. அப்புறம் ராமநாதபுரம் சிவகங்கையோட சேர்ந்து இருந்தது. அதுக்கப்புறம் பிரிச்சாங்க. அது எல்லாத்தையும் நீங்க தான் கவர் பண்ணி. ஆமா, எல்லாம் ஃபுல்லா டவுன் சவுத் கிட்டத்தட்ட 8 டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்கு. இப்ப அந்த 8 டிஸ்ட்ரிக்ட் நாங்க அங்கிட்டு இது வரைக்கும் திருநெல்வேலி, கன்னியாகுமரி வரைக்கும். இந்த பக்கம் திருச்சியில வந்து புதுக்கோட்டை ஃபுல்லா இருக்கு. திருச்சி இருந்தாலும் புதுக்கோட்டையும், ஏன்னா எடிஷன் சென்டர்ன்றது அப்ப மதுரை தான் எல்லாத்துக்கும். ஹிந்துக்கும் சரி, அது இந்தியன் எக்ஸ்பிரஸ்க்கும் சரி. 2 பேப்பர் தானே அப்ப இருந்துச்சு. வேற எந்த பேப்பரும் கிடையாது. தமிழ் பேப்பர் இல்லை, தினத்தந்தி, தினமலர். ஸோ அதனால என்ன பண்ணோம்னா, இப்போ எல்லாத்தையும் நம்ம தான் கவர் பண்ண வேண்டியிருச்சு. புதுக்கோட்டை அந்த ஏரியா, இந்த பக்கம் திண்டுக்கல், பழனி, கொடைக்கானல்லாம் ஏகப்பட்ட ஸ்டோர். இந்த பக்கம் ராமேஸ்வரம் வரைக்கும் இருந்தது. ஸோ இது வந்து என் நேரமும் யூ ஹேவ் டு பி தேர் அந்த டோஸ். எப்போ பார்த்தாலும் நம்ம பிஸியாக இருந்துக்கிட்டே இருக்க வேண்டிய ஒரு நிலைமை வந்து. ஆனா நீங்க சொன்ன மாதிரியே ஒரு ஒரு பரபரப்பான ஒரு பத்திரிகையாளர் தான் அந்த காலகட்டத்தில் இருக்கு. இப்பயும் பரபரப்பா தான் இருக்கீங்க. தென் மாவட்டங்களில் பேசப்பட்ட பல பிரச்சனைகளை வந்து அவங்க எழுத்துக்களை கொண்டு வந்திருக்கீங்க. உதாரணமா சொல்ல போனா அந்த கொடியங்குளத்துல இருந்து ஆரம்பிக்கலாம். கொடியங்குளம் பிரச்சனையை வந்து நீங்க நேரடியா போய் அது சம்பந்தமா எழுதியிருக்கீங்க. தூத்துக்குடியில அந்த தாது மணல் அந்த பிரச்சனையை வந்து முதன்முறையா வந்து பிரேக் பண்ணது நீங்க தான். அதே மாதிரி குண்டுப்பட்டியில வந்து பழங்குடி மக்கள் நினைக்கிறேன், அவங்க வந்து திண்டுக்கல் மாவட்டத்துல ஒரு மலை கிராமத்துல அங்க நடந்த ஒரு பெரிய ஒரு காவல்துறை அடக்குமுறை. அது ஒரு பெரிய ஒரு மனித உரிமை மீறலா அந்த காலகட்டத்திலே ஒரு பெரிய சர்ச்சையானது. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நீங்க வந்து நேரடியா போய் எழுதிருக்கீங்க. அந்த அனுபவங்களை சொல்லுங்க. அந்த நேமா அந்த மதுரையில இருந்து நீங்க தூத்துக்குடி போனீங்கல்ல, அதுல இருந்து அந்த டிரான்சிஷன் வந்து மதுரையில் இருக்கும்போதே நான் அந்த 89-90 கொஞ்சம் போடி கலவரங்கள் அதை படுறோம். போடியில சில மதுரையில் இருக்கும்போது போடி கலவரம் எந்த ஆண்டு? 89, 1989 போடி கலவரம் ஆரம்பிக்குது. அப்ப நமக்கு அரசியல்லையும் ஒரு ஸ்திரத்தன்மை இல்லை. ஏன்னா எம்ஜி ராமச்சந்திரன் இறந்துருக்கிறாரு. இவங்க ஜானகி அம்மாள், ஜெயலலிதா அம்மா நடுவில் பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு. அந்த எலெக்ஷன்ஸ் நடக்குது. அதனால அந்த போடி கலவரம் முடிச்சுட்டு 89ன்றது, நான் போடி கலவரம் அப்போ வந்து நான் ரிப்போர்ட் பண்ணலை, பட் கூட போகிறேன், போடி கலவரத்துக்கு போகிறேன். அது ரொம்ப அப்பெல்லாம் கலவரங்கள்லாம் ரொம்ப சின்னதாக தான் அவங்க இந்த மாதிரி ரொம்ப டீட்டெயில்டாக யாரும் எழுத மாட்டாங்க, கவர் பண்ண மாட்டாங்க. ஓரளவுக்கு இந்த மாதிரி லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளமாக தான் ட்ரீட் பண்ணாங்க. அது என்ன கலவரம்னு நம்ம சொல்லக்கூடாது. அது என்ன கலவரம், ஏன் அதனால வர்றதுன்னு நம்ம அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டை நம்ம பார்க்காம விடுறதுனால லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம், போலீஸ் லத்தி சார்ஜ், இப்படிதான் 2-3 அதுவும் பிரைம் இங்கிலீஷ் பேப்பர் 2 பேப்பர்லயும் அவ்வளவுதான் வரும் அந்த காலத்துல. ஸோ அதனால அது இது பண்றோம். 93 எனக்கு இந்தியன் எக்ஸ்பிரஸ் எடிட்டர் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தர, பழனி பை எலெக்ஷனை ஃபுல்லாக கவர் பண்ண சொல்றாங்க. 91 ஜெனரல் எலெக்ஷன் நடக்குது. 93 சேனாதிபதி கவுண்டர்னு ஒருத்தர் அப்ப இருந்த ஒரு பெரிய ஃபேமஸ் காங்கிரஸ்காரர் தவறிடுறாரு. அப்ப அங்க பை எலெக்ஷன் வருது. அப்ப ஜெயலலிதா அம்மா அவங்க தனியா நிற்கிறாங்க, திமுக தனியா நிற்குது, காங்கிரஸ் தனியா நிற்குது, டி ராஜேந்திரன் அவரோட அப்பதான் அவர் ஃப்ளோட் பண்றாரு, அவர் தனியா நிற்கிறாரு. ஸோ அந்த இது கவரேஜ் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் அதில் நல்ல ஒரு நாலேஜ் கிடையாது. 93 கடைசியில் எனக்கு ஹிந்துலேருந்து ஒரு ஆஃபர் வருது. மதுரை தான் முதல்ல வருது. ஆக்சுவலி மதுரைன்னு நினச்சிட்டு தான் நான் என்ன பண்ணுறேன், எக்ஸ்பிரஸ்லேருந்து போதும் ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்ட்டு ரிசைன் பண்ணிட்டு ரிசைன் பண்ணிடுறேன். பண்ணிவிட்டு ஹிந்துவில் ஜாயின் பண்ணிடுறேன். ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 10 days டைம் கேட்டிருக்கேன். அவங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துட்டாங்க. பட் நான் அங்கேயே ரிசைன் பண்ணிடுறேன். போய் ஜாயின் பண்ண போகும்போது பார்த்தா நீங்கள் உங்களை தூத்துக்குடிக்கு போடுறோம். அப்போ 2 பேப்பர் நான் எக்ஸ்பிரஸ் ஏற்கனவே ரிசைன் பண்ணிட்டேன். என்ன பண்ண முடியும், குடும்பத்தில் வச்ச குடும்பம், என்னுடைய டாக்டர் இறங்கி போக முடியாது. தூத்துக்குடியா? அப்போ நான் அங்கே இந்தியன் எக்ஸ்பிரஸில் சீஃப் ரிப்போர்ட்டராக இருக்கேன். என்ன பண்ணுறது தெரியல. சரி பரவாயில்ல, ரொம்ப பரவாயில்ல, இண்டு நமக்கு இன்னொரு ஸ்பேஸ் கிடைக்குது பார்ப்போம் அப்படின்ட்டு நாங்கள் போகிறோம். அப்போ தூத்துக்குடின்றது ஒரு சாதாரண சின்ன ஊராக தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் நான் தான் கரஸ்பாண்டாங்க. நல்லா கவனிச்சிங்க. இண்டுக்கு ஜெயலலிதா அம்மா வந்து இண்டுவை கூப்பிட்டு அங்கே தூத்துக்குடியை வந்து இண்டஸ்ட்ரியல் ஹப்பாக மாற்ற போகிறேன்
அதுக்கு மீடியா சப்போர்ட் வேணும், அதுக்கு நீங்கள் உங்களை மாதிரி ஹிந்து மாதிரி ஆட்கள் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா அவங்க ஏதோ டிசைட் பண்ணி ஒரு ஃபுல் டைம் ரிப்போர்ட்டராக டெவலப்மெண்ட்டுக்கு தான் அனுப்புகிறாங்க. டெவலப்மெண்ட் ரிப்போர்ட்டிங் போனால் இண்டஸ்ட்ரி வரணும், அது வரணும், இது வரணும்னு. அப்போதான் ஸ்டெர்லைட் வருதா? அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெர்லைட்டு. அது ஸ்டெர்லைட்டில் அந்த செங்கல் வச்சதுலேருந்து ஸ்டீம் ஆனதி அவங்க ப்ரொடியூஸ் பண்ணி பல பிரச்சனைகள் வர்ற வரைக்கும் நான் அங்கே இருக்கிறேன். நான் ஆனால் இது வரைக்கும் நான் ஸ்டெர்லைட்டுக்குள்ளே நான் காலை வச்சதில்லை, உள்ள போனதில்லை. இது வரைக்கும் எத்தனையோட அவங்க கூப்பிட்டுருக்காங்க, நான் உள்ளேயே போக மாட்டேன். ஏன்னா அப்போ இருக்கிற காலகட்டம் அப்படி ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை, ரொம்ப மோசமா அந்த ஊர்ல ஸ்டெர்லைட்டை பத்தி வருது, பல பிரச்சனைகள். அந்த ஆலய பிரச்சனை தான், கான்ட்ரோவர்சி அந்த ஆலையை மகாராஷ்டிரால இருந்து இங்க கொண்டு வந்ததுல இருந்தே அந்த பிரச்சனை ஆயிடுச்சு. சரி சரி. பல விதமான ப்ராப்ளங்கள், அது அரசியலும் சேரும் போது அது ரொம்ப மோசமா மாறிடுச்சு. இன்னைக்கு வரைக்குமே நான் அங்க உள்ள போனதில்ல. ஸ்டெர்லைட் ஒட்டி அங்க ஒரு கலவரம் நடந்தது இல்ல, அது ஊருக்குள்ளேயே நடந்துச்சு. அதையும் நான் தான் கவர் பண்ணியிருந்தேன். அதுக்கு 2 கமிஷன் எல்லாம் போட்டிருந்தாங்க. விஸ்வநாதன், ஜஸ்டிஸ் விஸ்வநாதன் நினைக்கிறேன் அவர் பேரு. அவர் ஒரு கமிஷன் போட்டு இருந்தாரு. அதுக்கு முன்னாடி நான் டீபோஸும் பண்ணியிருக்கேன். இது டவுன்ல 2ஆ பிரிக்கிறோம். திருநெல்வேலி பாதி வந்துருது, தூத்துக்குடி, ரெண்டுமே இப்படி கிட்ட தான் இருக்கும். இதனால என்ன ஆகுதுன்னா, ஸ்டெர்லைட்டுன்றது கலவரங்கள், அதை சார்ந்த பிரச்சனைகள், மக்களுக்கெல்லாம் ஏற்படும் அந்த இதெல்லாம் எல்லாமே டவுன் ஸ்டெர்லைட்டை சுத்தி இருக்குது. இதே காலகட்டத்தில் தலித் வர்சஸ் மரவாஸ் அந்த காஸ்ட் கிளாஷ் ஆரம்பிக்குது. எங்க ரூரல் சைடில், வில்லேஜோட, அதாவது திருநெல்வேலி தூத்துக்குடி அந்த 2 ரூரல் சைட்லையும் ஒரு சின்ன கபடி மேட்ச் மேலநீலிதநல்லூர்னு ஒரு காலேஜில் திருநெல்வேலி ஆரம்பிக்குது. ஒரு கபடி மேட்ச்சில் ஆரம்பிக்கிற பிரச்சனை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக ஆகி ஒரு ஸ்டேஜில் கொடியங்குளத்தில் நிற்கிது. கொடியங்குளம் கலவரம் அதுலேருந்து ஆரம்பிச்சது தான். ஃபஸ்ட்டு அங்கே ஆரம்பிக்குது. சின்ன சண்டைகள், ஒரு 2 பசங்க அடிச்சுக்கிறது, ஒரு 2 ஸ்கூல் பசங்க அடிச்சுக்கிறது, இப்படி ஆரம்பிச்சது. என்ன ஆகுதுன்னா, ஒரு ஸ்டேஜில் ஒரு இடத்துல ஒரு ஆலந்தான் ஒரு ஊரில் 1995, 96 தான் நினைச்சது. ஃபஸ்ட்டு ஆலந்தான்ற ஊரில் ஒரு விவசாயி, தலித் விவசாயி, பழவேஷம்னு எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு. நான் ஏன்னா நேரில் போய் பார்க்குறேன். பழவேஷம், ஆமாம், நடந்தே போகிறேன், பஸ்ஸெல்லாம் இல்லை. அப்போல்லாம் எங்கே நான் அவருக்கு அந்த இது போய் அங்கே அவர் மர்டர் ஆறாரு. அவரோட வயலில் அவரோட வைக்கப்போர்லாம் தீ வைக்கிறாங்க. அதோட நிலை காசிலிங்காபுரம்னு ஒரு பக்கத்தில் ஒரு ஊர் இருக்கு. இதுக்கு ரிட்ரிபியூஷன் 4 பேர் வேற கம்யூனிட்டிலேருந்து கொல்லப்பட்டு மரத்தில் தொங்க விட்டுறாங்க. ஸோ இப்போ இதுதான் ஆரம்பிக்குது. இப்போ இது எப்படி வருது அப்படின்னா, இந்த இதில் சம்மந்தப்பட்டவங்க எல்லாருமே குடியங்குளம்ன்ற ஒரு ஊரில் போய் பதுங்கியிருக்காங்க அப்படின்னு ஒரு தகவல் வெளியே வருது. இது ஏன் சொல்ல வரேன்னா, இது சில பேர் பலவிதமாக அதை இப்போ இன்டர்பிரட் பண்ணுறான், இன்டர்பிரட் பண்ணுறாங்க, பலவிதமான தப்பான காரணங்களையும் சொல்கிறாங்க. இது அங்கே போகும்போது அவங்க, ஆனால் ஆக்சுவலி அப்படி கிடையாது, ஆனால் அங்கே போகுது. ஸோ இதில் என்ன, போலீஸ் என்ன பண்ணுறாங்க, ஒரு ஆக்ஷனை போய் நம்ம கிரிமினல்ஸ் அரெஸ்ட் பண்ண போவோம் அப்படின்ட்டு போகிறவங்க சும்மா இருந்திருக்கலாம். இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அதை மட்டும் பார்த்துட்டு இல்லான்றப்படினா ஒரு பிரச்சனையும் இருந்திருக்காது. அந்த வில்லேஜை அந்த ஏரியாவிலே அந்த வில்லேஜ் இஸ் வெரி ஒரு நல்ல வசதியான, ஒவ்வொரு வீடும் வசதியாக இருக்கிற ஒரு வில்லேஜ். அது ஒரு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 950 ஃபேமிலி இருக்கும். 950 ஃபேமிலியும் பட்டியலின மக்கள் இருக்கிற இது. இந்த போலீஸு அவங்கெல்லாம் உள்ளே போகும்போது அந்த இது உனக்கு என்ன இவ்வளோ வசதியா இவன்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் அடிச்சு போட்டுட்டு என்ன பண்ணிடுறாங்க, அவங்க அந்த வில்லேஜ் ஒரு கொஞ்சம் தள்ளி இருக்கும், ரொம்ப ரிமோட், அதாவது டிஸ்ட்ரிக்ட்லேயே நீங்கள் நடந்து தான் போகணும், மெயின் ரோட்லேருந்து உள்ளே நடந்து போகணும். அது கொஞ்சம் தனியாக இருக்கும். அது ரிமோட்டுன்னு சொல்ல முடியாது, பட் ஆனால் ரிமோட் வில்லேஜ் மாதிரி இல்லை. இந்த காவல்துறை இந்த தாக்குதல் நடந்தது, இதில் ஒரு விஷயம் கேட்க நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் ரொம்ப வருஷம் ஃபீல்டில் இருந்து நிறையா ஒரு போலீஸோட அந்த அவங்களோட சைக்காலஜி எல்லாம் பார்த்து வரீங்க. அந்த போலீஸ் ஃபோர்ஸ்லேயும் அந்த ஒரு காஸ்ட் மென்டாலிட்டி இருக்கிறது தான் அந்த தாக்குதலுக்கு காரணம். உண்மை. ஏன்னா அதனால தான் அப்பெல்லாம் இந்த காஸ்ட் லேட்டாக அவங்க பிற்பாடு கலைஞர் கருணாநிதி அவர்கள் சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது ஒரு ஆர்டர் போடுறாரு. இந்த மாதிரி இப்போ பல பட்டியலின மக்கள் அதிகமாக வசிக்கிற இடத்துங்களெல்லாம் வேற இன மக்கள் போலீஸ் ஆஃபீஸராகவோ கலெக்டராகவோ போடக்கூடாது.
அப்படின்னு ஒரு ஆர்டரே போட்டார். அந்த மாதிரி போட்டு அது இருந்துச்சு. அது அதுக்கப்புறம் தான் வருது. ஆனா அது மாதிரி இப்ப நீங்க சொன்ன சுட்டி காட்டின மாதிரி அதுக்கு முன்னாடி அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. அப்ப எந்த மெஜாரிட்டி எந்த ஜாதி இருக்கோ அவங்கதான் இந்த மாதிரி முக்கியமான போஸ்ட்ல ஆக்குபை பண்றாங்க. இப்ப அவங்க அந்த மைண்ட் செட் வந்துருது. நீங்க சொல்ல மாதிரி அந்த காஸ்டிஸ்ட் மைண்ட் செட்னு சொல்லுவோம். அதனால இது இன்னும் கொஞ்சம் ஒரு இத்தனைக்கும் அதை ஹெட் பண்ணது வந்து ஒரு நார்த் இந்தியன் எஸ்பி தான். அவர் வந்து அதெல்லாம் அவருக்கு இல்லை. பட் அவர் ஹெட் பண்ணது நார்த் இந்தியன். அந்த செய்தி வந்து பல பத்திரிகைகள் ஊடகங்கள் அப்போ வந்தது. அதுல உங்களுடைய ரோல் என்ன? நீங்க தான் முதல்ல அது நான் என்ன பண்ணேன்னா ஃபர்ஸ்ட் நான் அப்பெல்லாம் டெலக்ஸ் ஆஃபீஸ்ல போய் தான் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணுவோம். அப்போ தொலைபேசிலாம் கிடையாது. தொலைபேசியில எல்லாம் ரிப்போர்ட் கொடுக்க முடியாது. தொலைபேசி இருந்தது. செல்லு மொபைலு பேஜரு எதுவுமே கிடையாதுல்ல. அப்ப நாங்க டெலக்ஸ் ஆஃபீஸ் ஒரு கார்டு கொடுப்பாங்க, ஃபேக்ஸ் டெலக்ஸ், இதை டைப் அடிச்சு கொண்டு போனோம். கம்ப்யூட்டர் மட்டும் இருக்கும். அது அப்பதான் வருது கம்ப்யூட்டர். சரின்னு நம்ம அங்க டெலக்ஸ் ஆஃபீஸ்ல போய் நாங்கள் ஃபைல் பண்ண போகும்போது அங்க இருக்கிற டெலக்ஸ் ஆப்ரேட்டர் குடியங்குளத்துக்காரர், அவர் இன்னும் எனக்கு நண்பரா இருக்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா ஒரு சில டெலிகிராமை எடுத்து என் கையில காமிக்கிறாரு. இல்லைங்க சார், இங்க பாருங்க, சீஃப் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட்டுக்கு டெலிகிராம் அனுப்பிச்சிருக்காங்க. போலீஸ் வயலன்ஸ் அட் குடியங்குளம், ஆல் ஹவுசஸ் வேர் டேமேஜ்ட், நோ ட்ரிங்கிங் வாட்டர், நோ ஃபுட் அப்படின்னு சொல்லி அடிக்கிறாங்க. இது எங்க இருக்கு சார் அப்படின்னு. அப்ப எனக்கு தெரியல. நான் ஏப்பா பண்றேன் அப்படின்னாரு. சரி, முதல் முறையா நீ போறதே அப்பதான் போறோம். அடிச்சு அடுத்த நாள். அதுக்கு முன்னாடி வெளியுறவுக்கு அந்த செய்தி வந்துருச்சா? வெளியே வரல, யாருக்கும் தெரியாது. டெலகிராம வச்சுதான் எனக்கு இது வரைக்கும் யாருக்குமே தெரியல அது வெளியே வந்தது. ஏன்னா அவங்க ஃபுல்லா 145 போட்டு வில்லேஜை சரௌண்ட் பண்ணி நிறுத்திட்டான். ஷூட்டட் அப்பயே கலவரம் நிறைய ஆரம்பிச்சிருச்சு. ஷூட்டட் சைட் ஆர்டர்ஸ் வேற இஷ்யூ பண்ணிட்டாங்க. அதனால வெளியாட்கள் யாரும் போக முடியல. இது இப்படி இருக்கும் போது இந்த டெலகிராமை பார்த்தோன்னா என்னை நாளைக்கு போவோமா அப்படின்னு கேட்டோன்னா அப்புறம் சரி வாங்க அப்படின்ட்டு அவரு இன்ட்ரடியூஸ் பண்றாரு. சிபிஎம் அப்ப வந்து அங்க ஒரு இவங்க இருக்காங்க, அவங்க 2 பேர் போறான்றாங்க. அவங்களோட சேஃப்டிக்கு அவங்களோட அனுப்பிச்சு விட்டுறேன் அப்படின்னு விடிகாலையில 4 மணிக்கு ஒரு அம்பாசடர் கார்ல 5-6 பேர், அதுல நான் ஒரு ஆளு ஃபுல்லா போய் போலீஸ். அப்ப அது வேற வழியா ஒரு திருநெல்வேலியில இருந்து சங்கர் சிமெண்ட்ஸ்ல இருந்து ஒரு ரோடு வரும். அந்த இதுக்குள்ள அந்த ஊருக்கு போறதுக்கு இந்த பக்கம் போனோம்னா தான் போலீஸ் ஃபுல்லா இருக்காங்கன்றனால அந்த பக்கம் இருந்து வந்தோம். திருநெல்வேலி சைட்ல இருந்து உள்ள போய் இறங்கிட்டு காலையில போயிட்டேன். ஒரு 5:30-6 மணிக்கெல்லாம் போயிட்டேன். அங்க போனோம்னா எல்லாத்தையும் பார்த்தோம். அதான் ஃபர்ஸ்ட் டைம். அதாவது எல்லாத்தையும் பார்த்துட்டு சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு திருப்பி வந்து பிக்கப் பண்ணி எல்லாரும் வந்துட்டு நான் அன்னைக்கே கொடுத்துட்டேன். அடுத்த நாளே வந்துருச்சு ரிப்போர்ட். அதான் அப்பெல்லாம் வந்து இந்த மாதிரிலாம் ஒன்றும் பெருசா போலீஸ் வயலன்ஸ் அட் ஏ வில்லேஜ், தலித் வில்லேஜ் அப்படிதான் வந்தது. அப்படிதான். அதான் முதல் செய்தி. வேற எந்த மீடியாலையும் வரல. அதுதான் முதல் செய்தி. நீங்க கொடுத்ததான் ஃபர்ஸ்ட். அதுதான் முதல் செய்தி. அது வந்தோடனே அதோட சேர்த்து என்ன ஆகுதுன்னா, டாக்டர் கிருஷ்ணசாமி என்ன பண்றாரு, ஹைகோர்ட்ல ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்றாரு இது விஷயமா. இந்த மாதிரி போலீஸ் அட்ராசிட்டி நடந்திருக்குன்னு. ஹைகோர்ட் என்ன பண்ணுது, அதை என்கொயரி பண்ண சொல்லுது. இப்ப இது இந்த காலகட்டத்துல பூரா மேடம் ஜெயலலிதாவோட ஆட்சி நடந்துட்டு இருக்கு, 91 இருந்து 96 வரைக்கும். என்கொயரி பண்ண சொல்லும்போது இது பெருசாகுது. அதுக்குள்ளேயே அடுத்த 2 நாள் கழிச்சு நான் உள்ள போகும்போது அவங்க எல்லாருமே முஸ்லிம்ஸா கன்வெர்ட் ஆகிறதுக்கு ரெடி ஆகிறாங்க. ஸோ அந்த ரிப்போர்ட்டை ஒன்று போடுறோம், பெரிய ரிப்போர்ட்டா செய்தியா போடுறீங்க. ஆமா, பெருசா வருது. அது பெரிய ரிப்போர்ட் போட்டோன்னே அது இஷ்யூ பெரிய நேஷனல் லெவல்ல பெருசாயிடுச்சு. அவங்க அப்புறம் எல்லாரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க வரிசையா. போலீஸ் வித்ட்ரா பண்ணிட்டாங்க. ஏன்னா அங்க ஒரு ஃபயரிங்கே நடந்துச்சு. அந்த ஃபயரிங்ல ஒன்றும் யாரும் இன்ஜூரும் ஆகல, யாரும் நோ கேஷுவாலிட்டி. அதனால இந்த வெள்ளத்தி சார்ஜ், அந்த அபியூஸ் ஆஃப் பவர், அப்புறம் மளிகை சாமான் எல்லாத்தையும் கொண்டு போய் ஒரு கிணத்துக்குள்ள போய் போட்டு அதுல இந்த விவசாயத்துக்கு வச்சிருக்கிற ஃபெர்டிலைசர் எல்லாம் தூக்கி அதில் கொட்டிட்டான். ஸோ குடிக்கிற தண்ணி இதெல்லாம் இல்லாம போய் அவங்கள சரௌண்ட் ஆக ஆரம்பிச்சு. ஸோ இப்போ இந்த ப்ரெஷர், பப்ளிக் ப்ரெஷர் வந்தோடனே, போலீஸ் வித்ட்ரா பண்ணோடனே இப்போ எல்லாரும் உள்ள போக ஆரம்பிச்சிட்டாங்க. சுப்பிரமணிய சாமி வந்தாரு, அதுக்கு முன்னாடி ராம்தாஸ் கூட வந்துட்டு போனாரு. அதுக்கு இது குடியங்குளம் கலவரங்கள் இப்ப இது ஆரம்பிச்சிருச்சு. குடியங்குளம் கலவரம் ஆரம்பிச்சிருச்சு. இப்ப எங்க கலவரம் இப்ப என்னன்னா எல்லா இடத்துலயும் பரவ ஆரம்பிச்சிருச்சு.
விருதுநகர் டிஸ்ட்ரிக்கு, ராம்நாத் டிஸ்ட்ரிக்கு, சிவகங்கை, மதுரை, எல்லா இடத்துலையும் மதுரைக்கு தான் வந்து முடியுது. மதுரைக்கு லேட்டாக வரலாம் நம்ம. இது ஒரு இப்போ இந்த கலவரம் இப்போ ஆரம்பிக்குது. அங்கங்கே பிரச்சனைகள், அங்கங்கே கோயில்பட்டியிலாம் பெரிய கலவரம். கயத்தாறுல பெரிய ஃபயரிங்கே நடந்துச்சு. குடியங்குளத்தில் ஆரம்பிச்ச பிரச்சனை அதோட எனக்கு கயத்தாறுன்னு ஒரு ஊர்ல போலீஸ் ஃபயரிங் ஆகி 4 பேர் செத்தாங்க. கொத்தாலைன்னு ஒரு வில்லேஜில் பஸ்ஸில் வந்தவங்கள இழுத்து போட்டு 5 பேரை வெட்டி கொண்டாங்க. இந்த மாதிரி மாறி மாறி இட் இஸ் ஏ வெஞ்சன்ஸ் மாதிரி. இவங்க வெட்டினா அவங்க வெட்டுறது, அவங்க வெட்டினா இவங்க வெட்டுறது, அந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கிறது. நடந்து பரபரப்பான சூழல்ல ஒரு பத்திரிகையாளரா நீங்க எந்த அளவுக்கு வந்து ஒரு செயல்படும்? எல்லா இடத்துக்கும் நம்ம போயிட்டே இருப்பேன். போய் இப்போ மணியாச்சில எல்லாம் ட்ரெயினை மணியாச்சி கொயிலோன் எக்ஸ்பிரஸை மணியாச்சி ஜங்ஷன்ல ஃபிஷ் பிளேட்டே உருட்டி எடுத்துட்டாங்க. அது வந்து நல்ல வேலை பை காட்ஸ் கிரேஸ் வந்து அது கொஞ்சம் அப்படியே நின்றுச்சு, இறங்கிருச்சு. அதெல்லாம் நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. நிறைய இது இந்த பக்கம் இது ரூரல் சைடில் நடந்துட்டு. இப்போ ஃபிஷர்மேன் இப்போ தூத்துக்குடியில் 3 விதம். ஒன்று டவுனு பாப்புலேட்டட் பை பிஸ்னஸ்மேன் அண்ட் ட்ரேடர்ஸ் அண்ட் அவங்க ஷிப்பு ஸ்டீவ் டோயர்ஸ். அது 2 ஃபிஷர்மேன் கம்யூனிட்டி, பிஸ்னஸில் நாடார் கம்யூனிட்டி. வில்லேஜ் சைடு மரவாஸ் அண்டு தேவேந்திர குல வேளாளர்ஸ், இவங்க இந்த சைடு. அது இந்த கடற்கரை ஓரமாக போனீங்கன்னா ஃபிஷர்மேன் ஃபுல்லாக நேராக அந்த கன்னியாகுமரி வரைக்கும் போயிடுவாங்க. அது இது பூரா திருச்செந்தூர், மணப்பாடு, பெரியதாலை, சின்னதாலை அப்படியே போகும். அது போய் கன்னியாகுமரியில் போய் நிற்காது. ஸோ அது தனி. இப்போ எனக்கு என்னன்னா ஒரு லெட்ரு வருது, சார் இந்த மாதிரி எங்கள் ஊரில் கடற்கரையில் அளவுக்கு மீறி மண் எடுக்கிறாங்க, அதனால எங்களுக்கு வந்து வாழ்வாதாரம் பாதிக்கப்படுதுன்னு அங்கே இருக்கிற சர்ச் ஃபாதர் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுறாரு, ஒரு லெட்டர் அனுப்புகிறாங்க. எனக்கு நான் என்ன நினைக்கிறேன் வந்து போலீஸ் வந்து நாங்கள் மறியல் பண்ணுறாங்க, போலீஸில் எல்என்ஓ ப்ராப்ளம் வருது. இது நான் எல்என்ஓ ப்ராப்ளம்ன்றதுனால நான் ஆஸ் ஏ டிஸ்ட்ரிக்ட் கரஸ்பாண்டன்ட்டு அங்கே நான் கிளம்பி போகிறேன். பெரியதாளைன்ற அந்த வில்லேஜுக்கு போகிறேன். பெரியதாளைக்கு பக்கத்துலேயும் பக்கத்தில் ஏன்னா அந்த இடத்துக்கு போகிறேன். எனக்கு ஒரு பெரிய யோசனை என்னென்னா, எதுக்கு கடல் மண்ணை போய் எடுக்கிறாங்க? ஆத்து மண்ணை எடுப்பாங்க எல்லாரும், கடல் மண் எதுக்கு எடுக்கிறாங்க? அப்புறம் தான் எனக்கு அதை யோசிக்கிறேன். 93 வந்து மினரல்ஸை வந்து ப்ரைவேட்டைஸ் பண்ணுறான். ரேர் மினரல்ஸ், ரேர் எர்த் மினரல்ஸ், அதாவது இந்த டங்ஸ்டனு, கார்னட்டு, இல்லுமினேட்டு, அதெல்லாம் அங்கே இருக்கிற அது மாதிரி. அது ஒரு ரேர் எர்த். அதான் அங்கே இருக்கிறது கார்னட்டு, இல்லுமினேட்டு, அந்த மாதிரி. அதுதான் பீச்சில் நிறையா இருக்கும் அந்த சாண்டில். அங்கே தான் ரிச் டெபாசிட்ஸ் ரொம்ப. அதுக்கு ஃபிஷர்மேனுக்கு அது பிரயோஜனம் கிடையாது. அது ஓப்பன் பண்ணும்போது ப்ரைவேட் பிளேயர்ஸ் 4-5 பேர் அங்கே என்ட்ராகிறாங்க. அந்த ஏரியா பூரா நாங்கள் எடுத்துக்கிறோம் மைனிங் கொடுத்துட்றோம். ஆனால் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது, இப்படி தான் எடுக்கணும், இதுக்கு மேலே போகக்கூடாதுன்னு. ஆனால் அதெல்லாம் அவங்க கவனிக்கல. அதனால ஃபிஷர்மேனுக்கும் இவங்களுக்கும் சண்டை வருது. யாருக்கும்? பிஸ்னஸ்மேனுக்கும், இந்த மைனர்ஸ்க்கும் ஃபிஷர்மேனுக்கும். ஏன்னா அவங்களுக்கு கட்டுமரத்தை இழுத்து பீச்சில் இழுக்க முடியல. மண் எடுக்க எடுக்க கல் வந்துடுது. கட்டுமரம் அப்படியே நாசூக்கா அலையோடு அப்படியே வந்து இழுத்து பீச்சிங் பண்ணுவாங்க. அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கு தள்ளுறதுக்கு கடலுக்குள்ளே. அதை பண்ண முடியல. சரின்ட்டு நான் அங்கே போகிறேன். போனால் பெரிய கூட்டம் இருக்குது, பெரிய போலீஸ்லாம் நிற்கிறாங்க. என்ன ஏது அப்படின்லாம் பார்த்துட்டு மணல் எடுத்திருக்காங்க. எர்த் மூவர்ஸை வச்சு ஸ்கூப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. இந்த கார்னட்டு இலிமினேட் இருக்குன்றதெல்லாம் எனக்கு அப்போ தெரியாது. லாண்ட் ஆர்டர் ப்ராப்ளம், ஃபிஷர்மேன் ப்ராப்ளம்னு தான் நான் போகிறேன். வெளியே வந்து உட்காந்து பார்த்துட்டு அதை எழுதுவோம் அப்படின்ட்டு உட்காந்து சரி எழுதுவோம் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு ஒரு ஜியாலஜி ப்ரொஃபஸர் ஒருத்தர் அங்கே இருக்கிற காலேஜ், அவர் பேர் சொல்ல விரும்பலை, அவர் ரொம்ப என்னால் ரொம்ப கஷ்டப்பட்டார் பாவம். எனக்கு அந்த ரிப்போர்ட்டை கொடுத்துட்டு ரொம்ப தூத்துக்குடியை விட்டு அவர் வந்து அடிபட்டு வெளியேற்றப்பட்டார். ரொம்ப மோசமாக நடந்துச்சு. இன்றைக்கி ஒரு பெரிய போஸ்ட்டில் இருக்கிறார் அவர். அதனால நான் அதை பேர் மட்டும் சொல்ல விரும்பலை. அவர் வந்து இளங்கோ சார், இது வந்து மினரல்ஸ் இருக்கிற இடம், இது வந்து ஹெவி காஸ்ட்டு. ஒரு வாளியில் வந்து நீங்கள் அது ஃபுல்லாகவே ரேடியம்லாம் இருக்கும், அதெல்லாம் அட்டாமிக் மினரல்ஸ்லாம் இருக்குது அதில், அதனால தான் இந்த பிரச்சனை வருது அப்படின்னு சொல்கிறார். உடனே நம்ம அந்த ஐடியா வருது எனக்கு. அவரையும் நான் கோட் பண்ணலாமான்னு கேட்குறேன். ஏன் கோட் பண்ணிக்கிங்கன்றார். ஸோ இந்த ஸ்டோரியை போட்டுட்டு அவர் பேரோட போட்டேன். பெரிய ஸ்டோரி அந்த வச்சிருக்கேன், இன்னும் வச்சிருக்கேன். 1996 கார்னட் மைனிங் வந்து இல்லீகலாக நடந்துகிட்டு இருக்கு இங்கே. இட் இஸ் நாட் கன்ஃபைன்ட் டு த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆஃப் தி மினரல்ஸ் ஆக்ட் அப்படின்றது நான் போட்டுறேன்.
அது போட்டோன்னே அது பெரிய பிரச்சனையாயிடுது. ஏன்னா அவங்க வந்து க்ரோஸ் கணக்கில் அதில் தே ஆர் ஏர்னிங் மணி. பெரிய பெரிய யூரோப்பியன் கண்ட்ரிஸுக்கெலாம் அது போகுது. ஏன்னா இப்போ தான் 93 தான் இறங்குறாங்க வேற உள்ள. இப்போ நீங்கள் 94 95 நீங்கள் அதை நான் 2 விஷயமா அதை அப்ரோச் பண்ணுறேன். ஒன்று கார்னட் மைனிங் இல்லீகல், பொல்யூஷனு, ஃபிஷர்மேன் ப்ராப்ளம், 3 விஷயமா அப்ரோச் பண்ணோன்னா அது பெரிய விஷயமாகி தென் ஒரு ஸ்டேஜில் அது கலவரமாகி அதாவது எல்லா இடத்துலையும் அது அந்த கோஸ்டல் வில்லேஜஸில் எங்கெங்கே மைனிங் நடக்குதோ அங்கே எல்லாமே பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. அதில் நிறையா பேர் இருந்தாங்க, பெரிய பெரிய ஆட்கள். ஒரு மந்திரியும் இருந்தார் அப்போ, அவர் முன்னாள் காங்கிரஸ் மந்திரி. அவர் அதுலேயும் அவரே இன்வால்வ் பண்ணார். போராட்டம் பண்ணவங்க இல்லையா? போராட்டம் இல்லை, அது மைனிங் பண்ணுறது. அது ஒரு இருந்தார். அதெல்லாம் இருந்ததுனால அவங்களுக்கு யாருக்கும் பிடிக்கல. அது எதுக்கு இவர் இதெல்லாம் எழுதுறாரு அப்படின்னு. ஸோ அட் ஒன் ஸ்டேஜ் ஃபஸ்ட்டு ப்ரொஃபஸர் வாஸ் அட்டாக்டு. அவர் ரொம்ப கஷ்டப்பட்டார் பாவம். அதுக்கப்புறம் நேரடியாக தாக்கிட்டாங்க. ஆமாம், ஐ வாஸ் நாட் தேர். என் வீட்டில், வீடு தானே ஆஃபீஸ். அப்போ தனி அலுவலகம் கிடையாது, வீட்டில் உட்காந்து தான் அடிக்கணும். டெலிகிராஃப் ஆஃபீஸில் போய் தந்தி கொடுக்கணும். அதுதான் கரெக்டாக. என் ஒய்ஃப் மட்டும் தனியாக இருந்தாங்க. ஒரு மனிதன் அனுப்பிச்சு இந்த மாதிரி ஹிந்து ரிப்போர்ட்டர் இதெல்லாம் எழுதிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கு. அப்புறம் ஃபாலோ அப் பண்ணணும்ல, என்ன வருதோ அதையும் பண்ணிகிட்டே இருக்கிறோம். அதனால இவங்களுக்கு அது பிடிக்கவே இல்லை. கண்டினியூஸாக எனக்கு வந்து லீகல் நோட்டீஸும் அனுப்புகிறாங்க. அதுக்கு நான் ஆஃபீஸில் பதில் கொடுத்துட்டேன். அதுக்கு மேலே என்ன பண்ணுறான், வீட்டில் வந்து த்ரெட்டன் பண்ணுறாங்க. ஹிந்துல இப்போ சப்போஸ் நான் உங்களை பம்ப் ஆஃப்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கிறாரு. அது இங்கிலீஷ் தெரிஞ்ச ஒரு போல இருக்கு. எதையாவது வச்சு அடிச்சு தூக்கி போட்டால் இதை இப்போ கூட இந்த மணல் குவாரியிலெல்லாம் நடக்குது இல்லை, அது மாதிரி உங்கள் என்ன போட போகிறீங்க, இந்துல ஒரு பாரா போடுவீங்களா, எங்களுடைய ஸ்கில்டு. அதனால் நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு சொன்னோன்னா ஷீ காட்டு ரொம்ப ரொம்ப அப்ரைட் ஆகிட்டாங்க. மனைவி தனியார், மனைவி சின்ன அப்பா 5ஆவது ரொம்ப படிச்சுட்டு. அப்புறம் என்னை கூப்பிட்டாங்க. மேலே எங்கள் ஹிந்து ஆஃபீஸுக்கு வேறு தெரிஞ்சிருச்சு. அந்த நேரம் பார்த்து மதுரை காலியாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால என்ன பண்ணிட்டாங்க, நீங்கள் பேசாமல் இங்கே இருந்து கிளம்புங்க, பிரச்சனை வேண்டாம் மதுரைக்கு அனுப்பிட்டாங்க. மதுரைக்கு கிளம்புங்க அப்படின்ட்டு ஒரு அங்கிட்டு 4 வருஷம். அதுக்குள்ளே இந்த கலவரம் பூரா அந்த பக்கம் ஷிஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ தூத்துக்குடியை விட்டுட்டு, திருநெல்வேலியை விட்டுட்டு, கோயில்பட்டியிலேருந்து மதுரை வரைக்கும் கலவரம் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. அங்கிட்டு ராமநாதபுரம் வரைக்கும், மதுரை டு ராமநாதபுரம், நடுவில் சிவகங்கை. ஸோ இது அங்கே நடந்துகிட்டு இருக்கு. இப்போ அது மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. மதுரையில் வந்து ஒரு ஆள் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஸ்டெர்லைட் ஒரு பக்கம், இது ஒரு பக்கம், ஒரே ஆளு ஒண்ணுமே பண்ண முடியல. எலெக்ஷன் 96 எலெக்ஷன் பயங்கரமா கவர் பண்ண. 96 எலெக்ஷன்ல தான் கருணாநிதி வாஸ் அட்டாக்டு. சட்டமன்ற பொது தேர்தல் நடக்குது. ஆமா, நீங்க வந்து இந்த சுற்றுச்சூழல் பிரச்சனை, சமூக பிரச்சனை, இதை தாண்டி பொலிட்டிக்கலாவும் நீங்க வந்து அரசியலாவும் நீங்க செய்தியெல்லாம் நீங்க சேகரிக்கிறீங்க. அப்ப நடந்த தேர்தல்ல பிரச்சாரத்துக்கு முன்னாள் முதலமைச்சர் எல்லாம் வர்றாங்க, நீ அதெல்லாம் கவர் பண்ணிருப்பீங்க. அப்ப எப்படி நடந்தது? ஆக்சுவலி ரெண்டு முதலமைச்சரும் வராங்க. திருமணம் எனும் இனிய சங்கமம். உங்களுக்கு ஏற்ற ஒரு பார்ட்னரை தேர்வு செய்ய சரியான இடம் தமிழ் மேட்ரிமோனி ஆப். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ். இன்றே டவுன்லோட் செய்யுங்கள். விருப்பமான துணையை தேர்ந்தெடுங்கள்.